அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது அதிர்ச்சிகர அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தர், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. அஜித்குமாரோட வழக்கு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் அருகே இருக்கிற மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலோட காவலர் அஜித்குமார் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்ட வழக்குல சிபிஐக்கு மாற்ற செய்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24வது நாள் விசாரணை நடைபெற்று வருகிறது. மடப்புறம் கோயில ஊழியர் சதீஸ்வரன் வீடு மற்றும் நரிக்குடி ரோட்டில் உள்ள மருதுபாண்டியர் நகர, அப்புறம் திருமண மகால், தவளைக்குளம், கண்மாய் உள்ளிட்ட பகுதியில் விசாரணை நடத்தி வராங்க. திருப்புரம் உள்ளிட்ட பகுதியிலையும் மேற்கொண்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. இதுல ஒரு திருப்பமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜித்குமார் வழக்குல திடீர் திருப்பமா திருத்தப்பட்ட எஃப்ஐஆர் அஜித்குமார் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தும் கோபம் மற்றும் அவர்கள் தனிப்படை காவலர்கள் அழைக்கடிப்பட்டதால கோபத்தில் 5 காவலர்களும் உயிர் போகும் தெரிந்தே என்று அடித்துள்ளன்னு சொல்லி இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்கு. அஜித்குமார் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி உயிரிழந்தாரு. தற்போது சிபிஐசி விசாரணை செய்து வந்த நிலையில ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அளித்துள்ள அறிக்கையில தான் இந்த காவலர்கள் தனிப்பட்ட முறையில அஜித்குமாரை வைத்திருந்ததும் அதை ஒப்புக்கொள்ள மறுத்த அஜித்குமார் காவலர்களை அலைக்கழிப்பு செய்கிறார் என்ற கோபத்துல உண்மையை ஒத்துக்கொள்ள கொடூரமாக 5 காவலர்களும் தாக்கியுள்ளதாகவும் உயிர் போகும் என்றும் தெரிந்தே கொடூரமாக தாக்கியுள்ளதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. விவரங்களுக்கு நன்றி.